اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين، راحة العاشقين، مراد المشتاقين، صاحب الجود والكرم، حياة العالمين، حبيب رب العالمين، روح الوجود، جد الحسن والحسين، محمد رسول الله صلى الله عليه وآله وسلم، وشرف وكرم مجد وعظم، عظيم الشان، أهل بيت أطهار، ذوات قدسية، நுஃபூஸ ஆலியாவை குறித்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப வகர்ரம ஜதவஅலம் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாரத் செய்த பஷாரத்து தய்யிபா அஹாதிஸ் நபவியா ஏறத்தாழ 100க்கு மேல் நூற்றுக்கணக்கான அஹாதிஸ் நபவியாவை ஹசாயிஷ் ஷரீஃபாக முதலாக இஸ்லாமிய லோகத்தில் அதுக்கென்று பிரத்யேகமாக ஹாஸாக ஒரு ரிசாலாவை எழுதி முழுக்க அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப வகர்ரம ஜதவஅலம் ஹசாயிஸ் ஷரீஃப் மட்டும்தான், அதில் எல்லா அபுவாபு ஷரீஃபும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ரிசாலாவை எழுத வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டது. அமவியாக்களுடைய ظுல்ம், பனு உமையாக்களுடைய ظுல்ம் எந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா ரொம்ப மலிந்து போய் கடந்துச்சுன்னு சொன்னா, ஷாம் நாட்டில் சாதாரண அர்ப்பணெல்லாம் எதுக்கும் லாயக்கில்லாத ஜாஹிரீன்கள் எல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம ஜதவஅலம் ஐனைனி ஷரீஃபைனி கரீமைனி தய்யிபைனி அஸீமைனிக்கு குர்ரத்தான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திரு கண்களுக்கு பர்து தையிபாவான குர்ரத்துல் கரீமான மகா உன்னதமான கௌரவமிக்க குளிர்ச்சியான நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாது அலைஹில் பரக்காத்து மின்ஹு தஹரத்தான நாயகம் அவர்களை பற்றி ஒன்றுக்கும் உதவாத சாதாரண மனுஷனா என்ன, ரொம்ப அதபு கேடா, ரொம்ப ஹுர்மத்து கேடா, ரொம்ப அதபில்லாம பேஅதபியா பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அமீர் ஷாம் ஏற்படுத்தி இருந்தாங்க. இதையெல்லாம் கண்ட கேட்ட இமாம் அஹ்மத் பின் ஷுஐப் அன்-நசாயி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசியா, اللهم ارفع درجاته ونفعنا من فيوضاته في الدارين. ஆமீன். இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான முக்தாருல் ஆலமீன் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் மஜதவஅலம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத் அனைத்திலும் மிக ரசூலுல்லாவுக்கு இஷ்டமான பிரியமான திருப்தியான சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அவர்களை மிக மோசமாக, அதாவது நாம் சொல்வதற்கு நாவு நமக்கு கூசக்கூடிய அளவுல ரொம்ப
பயங்கரமான அதுபு கேடான ஒரு வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஷாமிகள் கத்துவதை புலம்புவதை கிறுக்கு பிடிச்சு போய் இருக்கிறத பார்த்த இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பைத்துல் குதுஸ்ல போய் பைத்துல் மக்தஸ்ல போய் மாஷா அல்லாஹ் இமாம் நசாயி அவர்கள் இருந்து சையதுல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் மஜ்த வாலம் லிசானுல் ஹக்குல் கரீமால் சையதுனா அமீருல் மோமினின் இமாம் அல் மஷாரிக் வல் மகாரிப் மظهر العجائب الغرائب اسد الله الغاضب جد خواجہ معین الدین باب مدینۃ العلم صدیق الاکبر فاروق العالم جامع القرآن ابو تراب ابو الحسنین قرۃ البتول نفس محمدی علی علیہ افضل الصلاۃ واکمل السلام وافاض علینا البرکات منه دهر الدهر آمین. நாயகம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க உன்னதமான ஒப்பற்ற உயிர் பெறும் ஃபஹ்ருல் அதீமை அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் மஜ்த வாலம் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாராத் தய்யிபா செய்த அஹாதீஸ் நபவியா அனைத்தையும் ஒரு அற்புதமான ஒரு ரிசாலாவாக்கி ஹசாயிஸ் அலி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஹசாயிஸ் தய்யிபா இமாம் நசாய் அவர்கள் எழுதி அதை தொகுத்து எடுத்துக்கொண்டு நேரா ஷாமுக்கு போனாங்க. எந்த இடத்துல சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் மஜ்த வாலம் அலீமுஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை பெருமைகளை குலைக்கக்கூடிய அளவுல சையதுனா அலி நாயத்துடைய மகா கௌரவத்துக்கு விரோதமாக முகாலிஃபாக பேசக்கூடிய அந்த தஜ்ஜால்கள் கத்தாபுகள் வாழக்கூடிய அந்த ஊருக்கு போய் மாஷா அல்லாஹ் ஹக்கை எடுத்து சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் இமாம் நசாய் பைத்துல் முகத்தஸில் இருந்த ஹசாயிஸ் அலி கிதாபு மாஷா அல்லாஹ் எழுதுனாங்கன்னா அவங்களுடைய சொந்த ஸ்டேட்மெண்ட் ஒப்பீனியன் அல்ல, அஹாதீஸ் நபவியாவை தொகுத்தாங்க, கலெக்ஷன் பண்ணாங்க. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் மஜ்த வாலம் நாயக கோமான் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருவாயால சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாய் மலர்ந்து அருள் செய்த அமுத மொழிகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதை கொண்டுகிட்டு மாஷா அல்லாஹ் டமஸ்கஸ் போய் அந்த தமஸ்கில் உள்ள மஸ்ஜிதில் போய் இருந்து யா அஹ்ல தமஸ்க்னு சொல்லி மாஷா அல்லாஹ் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி இமாம் நசாய் அவர்கள் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகத்தான கௌரவங்களை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்த வாலம் ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால திருவாய் மலர்ந்து அருள் செய்த அமுத மொழிகளை எல்லாம் எடுத்து பயான் செஞ்சாங்க. மாஷா சையதுனா அலி நாயகத்தின் மீது விரோதமும் குரோதமும் கொண்ட அமீர் ஷாம் முஆவியத் இப்னு அபூ சுஃபியானுடைய காலத்தில் இது ஸ்டார்ட் ஆனது. சையதுனா அலி நாயகத்தை குறிப்பாக இழித்தும் படித்தும் கேவலமாக பேசுறத ஸ்டார்ட் பண்ணது யாரு? முஆவியத் இப்னு அபூ சுஃபியான். இது யாரும் மறுக்க முடியாது. இது சிஹாசித்தால ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல என்ன பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபவி. முஆவியத் இப்னு அபூ சுஃபியானுடைய காலத்துல சையதுனா அலி நாயகத்தை வெள்ளிக்கிழமையில பள்ளியில ஹுத்பாக்கள்ல மஸ்ஜித்லையும் ஈதைன் நோம்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அத்ஹாலையும் சையதுனா அலி நாயகத்தை திட்டுறத இழித்து படித்து பேசுறத அது ஒரு ஃபர்தாக்கி இருந்தானோ அந்த வாலிமீன்கள். அப்படி செய்யாம
அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி செய்யக்கூடாது. சில அலி நாயகம் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப இஷ்டமானவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான புனித குடும்பம் அப்படின்னு சொல்லி செய்யாமல் இருந்த, சப்பு செய்யாமல் இருந்த, சில அலி நாயகத்தை இழித்து படித்து பேசாமல் இருந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து முஆவியா இப்னு அபூ சுஃபியான், மா மனஅக அன் தசுப்ப யா அபா துராப், ஓ சாதே நீங்க ஏன் அபூ துராப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகத்துக்கு கொடுத்த செல்ல பேர் அபூ துராப், அந்த பேரையே சொல்லி நீங்க ஏன் அபூ துராபை இழித்து படித்து திட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்க என்ன விசேஷமான சஹாபி, சஹாபிக்குன்னு அவ்வளவுல உள்ள சஹாபி, பத்ர் சஹாபி, அஷரத்துல் முபஷ்ஷராவான சஹாபி. ஓதலம்ல நம்ம புர்தா ஷரீஃப்ல என்ன சாதின் சயீதின் சொல்லி மாஷர் அதில் உள்ள சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மாதிரியான அந்த கொடுமையை அந்த துல்மை அவங்க செய்யறது எப்படி செய்வாங்க? அவங்க மூமின முத்தகி, அவங்க சொர்க்கவாதி சஅத் இப்னு அபி வக்காஸ், ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெய்வீக திரு பொருத்தத்தை நாடி நடக்கிறவங்க. அப்ப அது செய்யாம இருந்த அவங்கள நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாரு அமீர் ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியான். இதை இமாம் முஸ்லிம் ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. மாஷாஅல்லாஹ் இதே வார்த்தை ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல வருது, சும்மா சாதாரண கிதாபுல வரல. ஹதீஸ் ஷரீஃபுடைய கிரந்தங்கள்ல, ஹதீஸுடைய கிதாபுகள்ல எது சஹீஹைன்னு சொல்லக்கூடிய உயர்தரமான அந்தஸ்துல உள்ள கிதாபோ அந்த கிதாபுல புகாரி முஸ்லிம், அந்த முஸ்லிம் ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் என்ன இமாம் முஸ்லிம் அவர்கள் ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது இந்த பழக்கத்தை ஆரம்பிச்ச மனுஷன் யாரு? அஹ்லுல் பைத் அத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரம் அந்த வாழ மீது விரோதமும் குரோதமும் வெறுப்பும் கொண்ட அமீர் ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியான். முஆவியாவுடைய காலத்தில் இது ஆரம்பிச்சது, இது தொடர்ந்து இருந்துச்சு. ஏன்னா இதை நிறுத்தினது யாரு? ஹதரத்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் ஸ்டாப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஹிஜ்ரா 90 கிட்ட ஸ்டாப் ஆனது. அப்ப அங்க உள்ள ஜனங்களுக்கு என்ன, அலி நாயகத்தை ரொம்ப கேவலமா அவனுக்கு நினைச்சிட்டானோ. ஏன்னா எல்லா ஜும்மாலையும் அவங்கள திட்டி கேட்டவன், ஒன்றும் தெரியாது அவனுக்கு, மூத்திர மந்திரி கழுவு தெரியாது. ஆனா அரபி பாஷை அவன் தாய் பாஷை, அரபி பாஷை தாய். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் என்ன இப்போ எல்லாரும் தமிழ் தான் பேசுறோம், தமிழே படிக்க தெரியாதால எத்தனை பேர் இல்லை இருக்கிறாங்களா இல்லையா? தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் எழுத தெரியாது, எத்தனை பேர் இல்லை. ஆனா தமிழ் தான் மதர் லாங்குவேஜ், தமிழ் தான் பேசுவாப்புல. இந்த மாதிரி அவனுக்கு என்ன, அங்க உள்ள ஜாஹிலுக்கு அவன் மதர் லாங்குவேஜ் அரபி, தவிர அவனுக்கு மூத்தரம் வந்துட்டேன்னா கழுவ கூட தெரியாது. அந்த மாதிரியான ஹமுக்காங்கள் எல்லாம் கேட்டு அலி நாயகத்தை ரொம்ப கேவலமா ரொம்ப சீப்பா நினைச்சிட்டானுவோம். இந்த துல்மை களைய வேண்டும் என்பதற்காக இமாம் நசாயி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்கள் தெய்வீக திருவாயார சேதனா அலி நாயகத்துடைய அருமை பெருமைகள் எல்லாம் நம்முடைய நாயகம், நம்முடைய அருள் ரட்சகர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு திருவாயி மலர்ந்தருள் செஞ்சிருக்கிறாங்களோ அந்த ஹாதிஸ் நபவி எல்லாத்தையும் ஒரு முழுமையான திரட்டாக்கி அதெல்லாம் ரிசாலாவாக்கி கொண்டுட்டு போய் டமஸ்கஸ்ல பயான் செஞ்சாங்க. ஒவ்வொரு ஹதீஸையா ஓதி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. அலி நாயகத்துடைய பெருமைகளை எல்லாம் இமாம் நசாயி பயான் செய்ய கூறி இந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தன் கேட்டான், ஓ இமாம் அவர்களே, அலியை பத்தி பேசிக்கிட்டே போறீங்களே, அமீர் ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியானை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விசேஷமான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க, அதையும் சொல்லுங்கன்னு சொல்லி இமாம் நசாயிட்ட கேட்டாங்க. இப்போ இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, முஆவியாவை குறித்து என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விசேஷ வார்த்தையும் சொல்லலை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் திருவாயால சொன்னாங்க. அது வேணா நான் சொல்றேன், லா அஷ்பஹுல்லாஹ் பதனா. என்னங்க அர்த்தம்? இது என்ன விஷயம்? இது ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல இது தொடர்பான டீட்டெயில் ஹதீஸ் வருது. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அருமை அம்முல் கரீமான, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பான கௌரவமிக்க சின்ன வாப்பா ரசூலுல்லாஹ்வுடைய அருமை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வர்றாங்க. அப்படி வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய புள்ள, மிகப்பெரிய இந்த உம்மத்துல ஆலிமுன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு கொடுத்த ரைசுல் முஃபஸ்ஸரீன் ஹிப்ரஹாதில் உம்மா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா குழந்தைகளோட ரோட்ல விளையாடிட்டு இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை அவங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதை கண்ட உடனே பயந்து போய் வீட்டில் போய் ஒரு மூலையில போய் ஒளியிறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போட கட்டி தழுவிட்டு அப்துல்லா இப்னு அப்பாஸ் முபாரக்கான தலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக வைத்த கரங்களால முடியெல்லாம் அப்படி கோரி விட்டு அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்திய நாயகம் அவர்கள் போய் முஆவியா இப்னு அபூ சுஃபியானை போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போறாங்க முஆவியாவை கூப்பிடுறதுக்கு. அப்போ முஆவியா சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்புல. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூப்பிடுறாங்க. அதுக்கு அவர் என்ன ஜவாப் சொல்றாரு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்கிறாப்புல. அப்துல்லா இப்னு அப்பாஸும் சொல்றாங்க, நாயகமே அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனுஷன் சாப்பிட்ற நேரம் வரைக்கும் நாயகன் தாமதிச்சுட்டு மறுபடியும் போய் கூட்டிட்டு வாங்குறாங்க. மாஷா அல்லாஹ். மறுபடியும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் போறாங்க. அப்பயும் அந்த ஆள் சாப்பிட்டு தாங்கிறாப்புல. வந்து சொல்றாங்க, நாயகமே அவர் சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணாவது தரமா அனுப்புறாங்க. மாஷா அல்லாஹ். மூணாவது தரமும் அந்த ஆள் என்ன சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லி விடுறாப்புல. 3 தரமும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஒரு மூமின் ஃபர்தான ஸலாத்துல ஃபஜ்ரோ ظஹரோ அஸரோ மக்ரிபோ இஷாவோ ஃபர்தான ஸலாத், ரவாத்திப் அல்ல, சுன்னத் அல்ல, சுன்னத்து முஅக்கதா வாஜிபான தொழுகையில அல்ல, ஃபர்தான ஸலாத்துல சஜிதாவுல 2வது ரக்காத்துல 3வது ரக்காத்துல 4வது ரக்காத்துல முதல் ரக்காத்துல இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் சஜிதாலிருந்து எழுந்திருச்சு போய் லப்பைக்க சாதைக்க சையீதி யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி கண்மணி நாயகத்துடைய திரு ஹதரத்துல போய் சரண்டர் ஆகணுங்கிறத ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃப் மூலமா கடமையாக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், அல்லாஹ் ஆயத்து ஷரீஃபை நாஸிலாக்கி வச்சிருக்கிறான். ஃபர்தான ஸலாத்துல, ரவாத்திபாத்துல அல்ல, சுன்னத்து முஅக்கதான வாஜிபான தொழுகையில அல்ல, ஃபர்தான ஸலாத்துல. அது ஃபஜரா இருக்கட்டும், லுஹரா இருக்கட்டும், அஸரா இருக்கட்டும், மக்ரிபா இருக்கட்டும், இஷாரா இருக்கட்டும், சஜிதால இருக்கிறார். மாஷா அல்லாஹ். ஒரு முஸல்லி, ஒரு மூமின். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தாலும் நாயகத்துடைய அழைப்புக்கு போய் சரண்டர் ஆகணும். ரசூலுல்லாஹ் சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்து, உதாரணத்துக்கு என்ன, ஒரு ஆள் மக்ரிப் தொழுகிறாரு, முதல் ரக்காத்து சஜிதாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. அவர் போய் நாயகம் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் மடக்கி முதல்ல தொழுவணுங்கிற அவசியம் அல்ல. அந்த ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு, 2வது ரக்காத்து தொழுகி அத்தாஹியத்து தஷ்ஹூத் ஓதி 3வது ரக்காத்து தொழுது முடிச்சா போதும். மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்புக்கு நாம் சரண்டர் ஆகும்போது நம்முடைய தொழுகை பாத்திலாகாது, நம்முடைய தொழுகை முறியாது, பாத்திலாகாது. அதை மடக்கி திருப்பணுங்கிற தொடக்கத்திலும் திருப்பணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஷரியத்தே முஹம்மதியா சொல்லுது. இவ்வளவு உயர்வான திரு ஹதரத்திலிருந்து உத்தரவு 3 முறை வந்தோம். இந்த மனுஷன் என்ன சாப்பிட்டுக்கிட்டாலும் சாப்பிடுறேன்னு சொல்லி விடுறாப்புல. 3வது தரம் போய் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, நாயகமே அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சாப்பிடுறேன்னு சொல்றாருன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஷ்பஹல்லாஹ் பத்தனா, அல்லாஹ் அந்த ஆளுடைய வயிறை நிரப்ப மாட்டான், வயிறு நிரம்பாத அவனுக்குன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டான். இதெல்லாம் துவாவா, இது நம்மள புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா முஆவியாவுடைய அந்த பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 7 தரத்துக்கு மேல சாப்பிடுவாப்பிலையா, 7 தரத்துக்கு மேல சாப்பிடுவாப்பில. சாப்பிட்டாலும் பசிக்குது. புரிஞ்சா? எந்த சுகர் பேஷண்ட்டும், லோ சுகர், அந்த வேற என்ன இன்னொன்று வருமே, என்ன டேப்லெட், என்ன பிபி, இந்த லோ பிபி, அதெல்லாம் ஒரு இவ்வளோ பெரிய லோ சுகர் உள்ளாலும் லோ பிபி உள்ளாளுக்கு அப்படி பசி வராது. அந்த மாதிரி உலகத்தில் யாருக்கும் இல்லாத
என்ன தீராத பசியில் அந்த மனுஷன் ஆயிட்டாப்ல. விளங்குச்சா? இது ஒரு வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜது வல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமான் நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருவாயால முஆவியாவை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது இந்த ஒரு வாக்கு தான் எனக்கு கிடைச்சிச்சு, வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க. யாரு? இமாம் நசாயி. சாதாரண ஆள் இல்லை. இமாம் புகாரி இமாம் முஸ்லிமுடைய தரத்துக்கு உயர்ந்தவர்கள் மாஷால இமாம் நசாயி அவர்கள். ஏன்னா இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவங்கெல்லாம் யார்கிட்ட படிச்சாங்களோ அதே இமாம் இஸ்ஹாக் கிட்ட இமாம் நசாயும் படிச்சாங்க மாஷால. இமாம் புகாரியுடைய அசாத்திதீன்கள் எல்லாம் இமாம் நசாய்க்கு அசாத்திதீன். சொன்ன போனா இமாம் முஸ்லிமை விட ஆலா தரஜால உள்ளவங்க இமாம் நசாயி. இமாம் நசாயி அநேக பேர் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்ல தஃபக்குர் ததப்பூர் செய்யறதல்ல. இப்போ ஜாமிஉ சஹீஹ் புகாரி ஷரீஃப், ஜாமிஉ சஹீஹுல் புகாரி மாஷா அல்லாஹ் அஸ்ஸஹுல் குத்துப் பாத கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபு குர்ஆன் ஷரீஃப்க்கு அடுத்தது எல்லா கிதாபுகள்லையும் ஆலாவானது புகாரி ஷரீஃப் தான். இது எப்போ பிறகுதான். இந்த தரஜால முதல்ல இருந்தது இமாம் மாலிக்குடைய முஅத்தா ஷரீஃப் மாஷா அல்லாஹ். ஷாஃபி இமாமுடைய காலத்துல என்ன இமாம் புகாரி எல்லாம் இப்போ பிறக்கவே இல்லை. ஷாஃபி இமாமுடைய காலத்துல எல்லாம் மாஷா அல்லாஹ் அதாவது அஸ்ஸஹுல் குத்துப் பாத கிதாபுல்லாஹ் இது இமாம் மாலிக்குடைய முஅத்தா ஷரீஃப் மாஷா அல்லாஹ், புகாரி ஷரீஃப் அல்ல. புரிஞ்சா? சில பேருக்கு என்ன ஒரு ஜஹல்ல என்ன இது இமாம் புகாரியுடைய அந்தஸ்துக்கு இமாம் நசாயிய, இமாம் புகாரியுடைய அந்தஸ்தை விட உயர்ந்தவங்க இமாம் நசாயி. சொல்ல போனா இமாம் புகாரியுடைய அந்தஸ்தை விட மாஷாஅல்லாஹ் உயர்ந்தவங்க இமாம் நசாயி. ஏன்னா அதாவது ஒரு விசாலமான நாம தெரியணும் அறியணுங்கிற ஆசையோடு படிக்கணும். புகாரி ஷரீஃப் விசேஷமான கிதாபு. ஆனா புகாரியை விட இஸ்னாதுல என்ன அஸ்மாக்களை அதாவது ருவாத்துல ராவியன்களுடைய பெயர்களை சொல்லுவதில் இமாம் புகாரியை விட இமாம் முஸ்லிம் அவர்கள் அஃதல்னு சொல்லி முஹத்திஸ்கள் சொல்லுவாங்க. என்னங்க இதெல்லாம் மசாலா என்ன இல்முல் முஸ்தனதுல போகுமோ தெரியும். இல்முல் முஸ்தனதுல இல்முல் ஹதீஸ்ல மட்டுமல்ல இல்முல் முஸ்தனது சனதுகளை குறித்த இல்முக்குள்ள தாখিল ஆகும்போது தெரியுது மாஷாஅல்லாஹ். சும்மா மேட்டாப்புல என்ன நான் 10 வருஷம் படித்தேன், பள்ளி தரிசனம் படித்தேன், புரிஞ்சா அங்கே பட்டா வாங்கினீங்க, பட்டா வாங்கினா சர்டிஃபிகேட்லாம் மூலையில் வைப்பாவா? தெரிஞ்சுச்சா? சர்டிஃபிகேட் எந்த மதரசால என்ன நீங்கள் இல்மு புத்தலக்க உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், எனக்கு மினிமம் எல்லாத்துலேயும் நீ என்ன பஹருல் புஹூர்னு யாருக்கு யாரும் சனது கொடுக்கறது இல்லை. விளங்குச்சா? இதே சஃபருல் முதஃபர் இன்னைக்கு பெற 12 இமாம் நசாயிக்கு உருசு ஷரீஃப், இமாம் நசாயியுடைய ஷஹாதத்து முபாரக்கா நிகழ்ந்த நாள் இமாம் நசாயி உருசு ஷரீஃப். அது மாதிரி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரம் ரிதுவாலம் அஸீம் ஷான் அஹ்லு பைத் ஹாஜா மௌலூத் திஷ்தி தௌலத்துல் அக்பரான என்னுடைய ஷேக் நாயகமான என்னுடைய எஜமான் என்னுடைய அருமை வாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைனா பரக்காத் மின்ஹு தஹரத் ராமின் அவர்களுடைய ஃபைல் பரக்கத் ஹாசிலாகன என்னுடைய உஸ்தாத் முகர்ரம் மௌலானா முஹம்மது யாசின் வலியுல்லாஹி நாஹூரி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் வ அத்தர மக்பரஹுல் இப்ரீஸ் அல்லாஹும்ம ரஃபா தரஜாத்தி வ நஃபஅனா பி பரக்காத்தி ஃபித் அவர்களுக்கு உருஸ் முபாரக். இங்க உஸ்தாத் அவங்க சொல்லுவாங்க ஆலிம் சாமார் வந்தா பெரிய பெரிய மக்கள் உஸ்தாத் அவங்க காலத்துல மாஷா அல்லாஹ் ரொம்ப பிரபலமான பெரிய வாயுதா பாக்கியாத்து சாலிஹாத்துல இருந்த மிகப்பெரிய அல்லாமா. அந்த காலத்தில் என்ன மர்ஹூம் ஷபீர் அலி பாக்கவி நபரல்லாஹ் மர்கதஹு. ஷபீர் அலி எல்லாம் நம்ம ஹஸரத் மடி வந்து மாஷாஅல்லாஹ் என்ன மண்டி போட்டு உட்காருவாப்புல நான் சுலைமான ஜியாரத்துக்கு வரும்போது. புரிஞ்சா? அப்ப ஷபீர் அலி அந்த ஹஸரத்திட்டே சொல்லுவாங்க மௌலானா அவங்க மாஷாஅல்லாஹ் பேசிட்டு சொல்லுவாங்க அந்த சர்டிபிகேட்லாம் தூக்கி கிழிச்சு போட்டு வாங்கப்பா வாங்க மாஷா அல்லாஹ் அவர் சிரிச்சுட்டு இருப்பார் ஹஸரத். புரியுதா? பிரபலமான அந்த காலத்தில் பிரபலமான வாயுது அதுக்கு சொல்ல வரேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இமாம் புகாரி அவங்க புகாரி ஷரீஃபில் ருவாத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு ரிவாயத்தில் ஒரே ராவி பல ஹதீஸ்களை ரிவாயத்து செய்யும்போது ஒரு இடத்துல அவங்களோட ரியல் பேர் சொல்லுவாங்க, அசல் இஸ்மு சொல்லுவாங்க,
ஒரு இடத்துல அவங்களோட குண்ணியத்தை சொல்லுவாங்க. இமாம் புகாரியுடைய ஆதத்து. அப்போ அதே ஹதீஸை பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு ஆலிமுக்கு என்ன, இந்த ராவி வேற அந்த ராவி வேறையோ, என்ன பேரு டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு வரும். புரியுதா? ஆனா இமாம் முஸ்லிம் அவர்கள் ஜாமியு சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ராவியுடைய பெயர், ஒரு ராவி 20 ஹதீஸை ரிவாயத்து பண்ணாலும் அவர் முதல் ரிவாயத்தை அவங்களோட கிதாபுகளை கொண்டு வரும்போது என்ன பேர் கொடுக்குறாங்களோ அதே பேர் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. மாஷா இந்த ஒரு இல்லத்து என்ன, இந்த ருவாத்துல அஸ்மாக்களை சொல்ற விஷயத்துல ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு குறைபாடு புகாரில இருக்குது, ஆனா முஸ்லிம்ல இல்லை. ஜாமி முஸ்லிம்ல இல்லை. இதை குறித்து விசாலமா முஹத்திஸ் ஷா வலியுல்லா தெஹ்லவி பயான் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அது இல்முல் முஸ்தனதுடைய இல்மு. இப்போ நம்முடைய டாபிக் அதல்ல. இமாம் நசாயி மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆலா தர்ஜால உள்ளவங்க, இமாம் புகாரி அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஆலா மகாம்ல உள்ளவங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவர்கள் டமஸ்கஸ்ல அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா நஃப்ஸ முஹம்மதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய அஸமத் ஷரீஃபை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் பிஷாரத் தய்யிபா செஞ்ச பஷாராத் முபாரக எல்லாம் எடுத்து பயான் செய்யும்போது அங்க ஒருத்தன் கேட்கறான், என்ன அலியை பத்தியே பேசிட்டு போறீங்களே, அமீர் ஷா முஆவித் பின் அபூ சுஃபியானை பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? அதுக்கு இமாம் நசாயி சொல்றாங்க, லா அஷ்பஹ அல்லாஹ் பத்தனா, இதுதான் அவரை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இமாம் நசாயி அவர்களை எவ்வளவு பெரிய ஆலிம் அவங்க. மாஷா அல்லாஹ், மன் ரஆ ஆலிமன் ஃபகுல்லஹு ஹாதிமான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹக்கான உலமாக்களை கண்டா, ஆலிமின்களை பார்த்தா நீங்க அவங்களுக்கு ஹாதிமாவுங்கன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ இமாம் நசாயி எவ்வளவு பெரிய, அதாவது தாஜல் உலமா அல் முகர்ரபீன் அவர்களை மாஷா அல்லாஹ் மிம்பர்ல இருந்து இழுத்து கீழே போட்டு அடிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மிக மிக பிரியமான, மிக மிக இஷ்டமான சையதுனா அலி நாயகம் அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர்ல ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயால சொன்ன திருவாக்கு ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் பதிவு செய்றாங்க. யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அதாவது அலி அல்லாஹ்வையும் ரசூலையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப ரொம்ப இஷ்டப்படுறார், ரொம்ப ரொம்ப பிரியப்படுறார். அல்லாஹ்வும் ரசூலும் அலியை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப இஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப பிரியப்படுறாங்க. யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்துவல்லம் சையதுனா அலி நாயகத்துடைய அஸமத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் அருள் செய்யறாங்க. அந்த அலி நாயகத்துடைய அஸமத்தை இமாம் நசாயி பயான் செய்த காரணத்தினால மிம்பர்ல இருந்து இழுத்து போட்டு அவங்களை என்ன அடினம் அவங்களுடைய முபாரக்கான ஜஸது ஷரீஃப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்வான அந்த குல்ஷன்ல உயர்வான புஸ்தான் ஷரீஃப்ல இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் அவர் மாஷா அல்லாஹ் என்ன ஆனந்த பரவசத்துல அல்லாஹ்வுடைய திருக்காட்சியில மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வல்துஹா வஜ்ஹுல் அலீமுடைய திருக்காட்சியில அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் உடைய ஃபைல் பரக்கத் மதது இனாயத் ஹிமாயத் கொண்டு மாஷா அல்லாஹ் ஆனந்த பெருவாழ்வு சுகவாழ்வு அவங்க அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மர்தபாவை அவங்களோட ஷரஃப அல்லாஹ் இன்னும் ஆலாவாக்கி மாஷா அல்லாஹ் அவங்க எந்த ஹக்கான கொள்கையில் இருந்தாங்களோ, எந்த ஏத்தக்காவில் இருந்தாங்களோ, அந்த ஹக்கான அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் ரிதுவானும் மஹப்பத் ஷரீஃபையும் அவங்களுக்கு இருந்த அந்த ஈமானையும் அந்த தக்வாவையும் அந்த இல்மையும் அந்த ஃபஹமையும் அந்த அக்லையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தௌஃபீக் செய்வானாக. காஜா மொய்னுதீனுடைய பரக்கத் சொல்லி கொண்டு மாஷா அல்லாஹ். அப்ப இமாம் நசாயி அவர்களை என்ன பயங்கரமா எடுத்து போட்டு அடிச்சு தாக்குறாங்க. ஒரு கட்டத்துல என்ன அவங்க முபாரக்கான மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம் வழிந்தோடுது. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு குதுவத்து தாபிஈன் கண்மணி நாயகத்துடைய
பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருமேனியோடு ஒட்டி உறவாடிய அருமை உத்தமியும் நம்முடைய ஆரையும் தாயுமாகிய உம்முல் மோமினீன் ஹஸரத்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாது அலைஹில் பரக்காத்தி மின்ஹா தஹரத் ஆமீன். அவர்களுடைய தர்பியத்துல வளர்ந்தவங்க, உம்மு சல்மா நாகிட்ட படிச்சவங்க, உம்மு சல்மா நாகியுடைய தர்பியத்துல வளர்ந்தவங்க, அஃதலு தாபீயின் குதுவத்து தாபீயின் சையதுனா இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய முரீது, கலீஃபா, தில்மீது, காதிம், மாஷாஅல்லாஹ். சாரி நாயகத்துடைய ஹிலாஃபத் என்ன, அவங்க மூலமா முசல்சலாவே தான் காதிகான சில்சிலா, சிஷ்தி வருது, காதிரியா வருது, சுஹர்வர்தியா வருது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹசன் பஸ்ரி நாயகம் அவங்க காலத்துல மாஷாஅல்லாஹ் என்ன சையதுனா அலி நாயகத்திட்ட இருந்து அவங்க படிச்ச ஒரு ஹதீஸ் ஷரீஃபை கூட சையதுனா அலி நாயகத்திட்ட இருந்து அவங்க கேட்டாங்க, படிச்சாங்கன்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாப்ல. அப்ப யாருடைய காலம்? முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய ஜமானா. முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய ஜமானா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இமாம் நசாயி அவர்கள் இப்படி பயங்கரமாக தாக்கப்பட்டு கடைசியில இமாம் நசாயி உடைய ஸ்டூடெண்ட் வேற வேற தூரமான ஊர்ல இருந்தவங்கலாம் என்ன, இமாம் அவர்களுக்கு இப்படி ஒரு ஆஃபத் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் ஓடி வரும்போது இமாம் அவங்க சொன்னாங்க, நான் ஷஹீத் ஆயிடுவேன், நான் இன்திகால் ஆயிடுவேன், நான் மௌத்தாயிடுவேன், இனிமே நான் என்ன உலகத்தில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு தெரியல, நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா என்ன இந்த டமஸ்கஸ்ல சிரியால எங்கேயும் தஃபன் பண்ணாதீங்க, என்ன மக்காவுக்கு கொண்டு விட்டு போய் சஃபா மர்வா நம்ம சை செய்யறோமே, சஃபா மர்வா மலைக்கெல்லாமோ தொங்கோட்டம் ஓடுறோம்ல, தமிழ்ல தொங்கோட்டம்னு சொல்றோமே, சை செய்யறோமே தவாஃப் முடிச்சுட்டு, அந்த சை செய்யக்கூடிய இடத்துல சஃபா மர்வாவுடைய மாபைன்ல ஹதரத் அம்மா ரசூலுல்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் பைத் ஷரீஃப் இருந்துச்சு. எந்த இடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு பாசத்தோடு பிரியத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிதைன் ஷரீஃபின் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் பிறகு நாயகத்துடைய ஜத்தல் கரீமுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்போடு பாசத்தோடு பார்த்து வந்த சையதுனா அபூ தாலிப், சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கியாம் செஞ்ச பைத் ஷரீஃப் இருக்கு. அலி நாயகம் அவர்கள் பிறந்த வீடு இருக்குது, மாஷாஅல்லாஹ். அலி நாயகத்துடைய உம்மா வாப்பாட வீடு இருக்குது. அந்த வீட்டுல தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க. அந்த தர்பார் ஷரீஃப், அந்த பைத் ஷரீஃப் இருந்த அந்த இடத்துல கொண்டுட்டு போய் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டு வாசல் புரிஞ்சா அதுல கொண்டு போய் என்ன ததஃபீன் பண்ணு, அங்க போய் என்ன அடக்குங்கன்ட்டாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல உள்ள முஹப்பத் மட்டுமில்ல, சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஈமானுக்கும் ஷாஹித் ஆகுறாங்க இமாம் நசாயி அவர்கள். அம்மா ரசூலுல்லாஹி சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட பிரியமும் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பயபக்தியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்போடு பிரியத்தோடு பாசத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்து வந்தாங்கிறதுக்கு அல்லாஹ் சாட்சியாவி அலம் யஜ்துக யதீமன் ஃபஆவான்னு அல்லாஹ் என்ன மாஷாஅல்லாஹ் அத பெருமையோட ஃபக்ரோட சொல்றான். அலம் யஜ்துக யதீமன் ஃபஆவா, யார் அங்க அல்லாஹ் பார்த்தான், அல்லாஹ் அவனுடைய ரசூலை மாஷாஅல்லாஹ் என்ன அன்போடு வளர்த்தான். அலமுல் அஸ்பாபுல மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் எந்த நிஸ்பத்துல வளர்த்தான், அல்லாஹ்வுடைய மஹபூபான அம்மா ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நிஸ்பத் ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டது. அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜ்ஜத வால நாயகம் அவர்களுக்கு மாஷாஅல்லாஹ் செஞ்ச அந்த ஹித்மத்தை அல்லாஹ் ஃபக்ரோட குர்ஆன் ஷரீஃப்ல வல்துஹா சூரா ஷரீஃப்ல அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா அல்லாஹ் பயான் செய்யறான் மாஷாஅல்லாஹ். இப்படிப்பட்ட உயர்வான அம்மா ரசூலுல்லாஹி ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் அபூ துராப் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹு தஹரத் ஆமீன் நாயகத்துடைய பைத் ஷரீஃபுடைய வாசல்ல கொண்டு போய் இமாம் நசாயி அவர்கள் அவங்கள தத்ஃபீன் செய்ய சொல்றாங்க. அது மாதிரி அவங்களுடைய தலாமிதுகள் மாஷா இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசியா அல்லாஹும்ம ரஃபஅ தரஜாதி வ நஃபஅனா மின் ஃபுயூதாதி ஃபில் ஆமீன். அவர்களுடைய மாஷாஅல்லாஹ் என்ன அவங்க
உத்தரவுப்படி கொண்டுகிட்டு வந்து சில அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் தர்பார் ஷரீஃபுடைய திருவாசல்ல பாபு ஷரீஃபில் ததஃபீன் செய்யப்படுறாங்க. இமாம் நசாய் அவர்களுடைய ஷஹாதத்து முபாரக்கா நடந்தது. இமாம் நசாயுடைய உருஸ் ஷரீஃப் இந்த சஃபருல் முதஃபர் பிறை 12 மாஷால், பிறை 12 மாஷால். அல்ஹம்துலில்லாஹ். சுல்தான் அவுலியா காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி அவர்கள் ஜித்துல் கரீமான சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நாலின் ஷரீஃபில் குர்பானான இமாம் நசாயுடைய உருஸ் முபாரக காஜா கரீபுன் நவாஸ் ஹயாத்தா தராங்க மாஷாஅல்லாஹ். எத்தனையோ ஆலிம் சமார் மூத்தா போயிட்டேன்னா இந்த காலத்தில் எங்கே ஆலிம் சமார் மூத்தா போனாலும் அவருக்கு ஒரு கபரை கட்டி, அவருக்கு ஒரு குப்பத்தை கட்டி, அவருக்கு உருசு, அவருக்கு ஆண்டு கீண்டு பூண்டுன்னு சொல்லி என்னென்னமோ நடக்குது மாஷாஅல்லாஹ். விளங்குனுச்சா? இப்பேற்பட்ட சாதனை நாயகர், ரெக்கார்ட் பிரேக் சாதனை நாயகர் மாஷாஅல்லாஹ், ரெக்கார்ட் பிரேக் சாதனை நாயகர் மாஷாஅல்லாஹ் இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ். அவங்கள பத்தி என்ன எடுத்து பேசுறதுக்கு ஜாஹிலியங்கள் மறந்து போனாலும் சுல்தானுல் அவுலியா அவுதல் மஷாயிஹின் நாயிப ரசூலுல்லாஹ் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி நாயகம் மாஷாஅல்லாஹ் ஹயாத் ஆக்குறாங்க. ஏன்னா இமாம் நசாயியுடைய ஷரஃப் ஹயாத் ஆக்குறதுக்கு அது காஜா மொய்னுத்தீன் போன்ற அதீமு ஷான்ல உள்ள அகவாசுகள் கௌசு வேணும் மாஷாஅல்லாஹ். அது சாதாரண ஆளுக்கு அவங்கள பத்தி புரியாது. புரிஞ்சா? அதாவது கழுதைக்கு தெரியுமா கஸ்தூரி வாசம்? கழுதைக்கு புரியுமா கஃபூர் கஸ்தூருடைய மனம், கஸ்தூருடைய குட் ஸ்மெல் என்னன்னு சொல்லி கழுதைக்கு தெரியுமா? ஹிமாருக்கு தெரியுமா? அது தெரியாது. புரிஞ்சா? அப்ப இமாம் நசாயியுடைய குஷ்பு, இமாம் நசாயியுடைய அந்த மிஸ்க் ஷரீப், அந்த தீபு தையீபா மாஷாஅல்லாஹ் என்ன சுல்தான் அவுலியா நாயிபு ரசூலுல்லாஹ் காஜா மொய்னுத்தீன் சிஸ்திக்கு மாஷாஅல்லாஹ் புரியுது. அதனால கரீபுன் நவாஸ் மாஷாஅல்லாஹ் ஹயாத் ஆக்குறாங்க. இமாம் நசாயியுடைய என்ன ஷரஃப மாஷா, இமாம் நசாயியுடைய இந்த முபாரக்கான தினத்தை அவங்க உருஸ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ், இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் உருஸ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் அவர்களுடைய திருநாமத்தை எடுத்து நம்ம பேசுற பரக்கத்து கொண்டு மாஷாஅல்லாஹ் அவங்களோட கல்பு ஷரீஃப்ல இருந்த, கல்புல் கரீம்ல இருந்த அந்த ஜோதிமயமான அந்த ஈமான்ல சொட்டு நமக்கு கிடைச்சா கூட பெரிய சாதம் தான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா, நிறைய நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா மாஷா. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல் வாசியா அவர்களுடைய உருஸ் ஷரீஃபாகும் இந்த சஃபருல் முதஃபர் பிறை 12வது இந்த தினம். அதே மாதிரி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் ரதுவாலும் அஸீம் ஷான் அஹ்ல பைத் அத்ஹார் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி தௌலத்துல் அக்பரான என்னுடைய முர்ஷித் முரப்பியான என்னுடைய ஷேக் நாயகமான என்னுடைய எஜமானான என்னுடைய வாப்பா ரலியல்லாஹு தஆலா அஃபாத அலைனா பரக்காத் மின்ஹு மௌலானா முஹம்மது யூசுப் ரலியல்லாஹு தஆலா அஃபாத அலைனா பரக்காத் மின்ஹு ஆமீன். அவர்களுடைய ஃபைல் பரக்கத்தை ஹாசிலாக்கி கொண்டோம். என்னுடைய வாப்பா அவங்க பேர்ல மாஷாஅல்லாஹ் அளவு கடந்த அன்பும் பிரியமும் பாசமும் ரொம்ப கௌரவமும் ரொம்ப இக்ராமு தாதீம். என்னோட வாப்பா அவங்கள பார்த்தா உட்காரவே மாட்டாங்க மாஷாஅல்லாஹ். அந்த அளவுக்கு நம்ம வாப்பா அவங்கள ரொம்ப இக்ராம் செய்வாங்க. என்னுடைய உஸ்தாத் மௌலானா முஹம்மது யாசீன் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வஅத்தரம அக்பரஹுல் இப்ரீஸ் மாஷாஅல்லாஹ். மௌலானா முஹம்மது யாசீன் வலியுல்லாஹ் நாயகம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் யாருன்னு சொன்னா மிகப்பெரிய பஹர் மாஷாஅல்லாஹ், மிகப்பெரிய பஹர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இன்னைக்கு கேரளத்திலும் பல பாகங்களிலும் உள்ள ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு உள்ளடி மூத்த உலமாக்கள் எல்லாம் பார்த்தா பெரும் எல்லாம் பாக்கவியா இருப்பாங்க. பாக்கியாத்துல படிச்சாங்களா இருப்பாங்க. பாக்கியாத்துக்கு லகபே உம்முல் மதாரிஸ்னு சொல்லுவாங்க. ஆனா உம்முல் மதாரிஸ் பாக்கியாத் அல்ல, அது அரூசியத்துல் காதரியா கீழக்கர அரூசியாத மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? வெளி உலகத்தில் அப்படி சொல்றது உண்டு. இந்த பாக்கியாத்துடைய ஃபவுண்டரான பாணியான ஷேக் அப்துல் வஹாப் ஆலா ஹசரத் குத்திஸ சிர்ரஹு அவங்களோட வாப்பா ஷேக் அப்துல் காதிர் ஹசரத் கிப்லா நவர் அல்லாஹ் மர்கதஹு. இவங்க எல்லாம் ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வந்தவங்க மாஷாஅல்லாஹ்.
இந்த அப்துல் கார் ஹசரத் வாப்பா அப்துல் கார் ஹசரத் அவங்க படிச்சது எங்கன்னு சொன்னா நாகூர் ஷெரீஃப்ல என்னுடைய உஸ்தாதான மௌலானா முஹம்மது யாசின் வலியுல்லா அவங்களுடைய வாப்பா அல்லாமா ஷேக் இஸ்ஹாக் வலியுல்லா அவங்களோட வாப்பா, அதாவது ஹசரத் அவங்களோட வாப்பாவுடைய வாப்பா ஜத்து ஷரீஃப். புரிஞ்சா? அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன லகபு கனித்தம்பி ஆலிம்சான்னு பேரு. மாஷா பெரிய வலி என்னமா பாஷானையும் பெரிய விலாயத்தை கொடுத்தாங்க கனித்தம்பி ஆலிமுக்கு. இந்த அல்லாமா கனித்தம்பி ஆலிம் அவங்கள்ட்ட படிச்சவங்க தான் ஆலா ஹசரத்துடைய வாப்பா. மாஷா ஷேக் அப்துல் காதிர் சித்திகி என்ன, அதாவது பாக்கியாத்துடைய பாணியுடைய வாப்பா. ஆலா ஹசரத்துக்கு உஸ்தாது அவங்க வாப்பா தான். அதாவது ஆலா ஹசரத்துக்கு உஸ்தாது அவங்க வாப்பா தான் ஷேக் அப்துல் காதிர் சித்திகி. அப்துல் காதிர் சித்திகி அவங்களுக்கு உஸ்தாத் யாருன்னு சொன்னா நம்ம உஸ்தாத் முகர்ரம் மௌலானா முஹம்மது யாசின் வலியுல்லா நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ அத்தர மக்பர் வல் இப்ரீஸ் அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்தி மனஃபானா மின் பரகாத்தி ஃபித்தன் ஆமீன். அவங்களுடைய வாப்பாடைய வாப்பா. மாஷா அவங்களுடைய வாப்பாவுடைய வாப்பா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹசரத் அல்லாமா யாசின் ஆலிம் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ன குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி இமாமுடைய ஷாதுலியா தரீகாவில் 21வது ஹலீஃபா நாயகமான அல் குத்பா சையத் முஹம்மது அஜ்வாத் அல் ஃபாசி ஷாதுலி மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ நஃபானா மின் பரகாத்தி ஃபித்தார் ஆமீன். ஃபாசி இமாமுடைய பேரப்புள்ள அல் குத்ப் சையத் இப்ராஹிம் முஹம்மது மக்கி ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ அத்தர மக்பர் வல் இப்ரீஸ் அவங்களுடைய நேரடியான ஹலீஃபத்துல் அக்பர் ஆகுவாங்க நம்முடைய உஸ்தாத் முகர்ரம். மாஷா உஸ்தாத் முகர்ரம் அவங்களுடைய ஹலீஃபத்துல் அக்பர் ஆகுவாங்க ஷாதுலியா தரீகாவில். அதே போல் மாஷா அவங்களுக்கு காதிரியாவில் ஹிலாஃபத்து கௌசுல் ஆலத்துடைய பரம்பரையில் வந்த சையது ஜமாலியா மௌலானா நம்ம நாகூர் ஷரீஃப்லேருந்து ஏர்வாடிக்கு போகிற அந்த ஈசிஆர்ல என்ன சம்பப்பட்டினம்னு ஒரு ஊர் வரும், சம்பை பட்டினம்னு சொல்லி. இது கிருஷ்ணாஜிப்பட்டினம் அப்படிலாம் ஊர்கள்லாம் இருக்குது. பக்கத்தில் ஒரு கோட்டைப்பட்டினம் பாசிப்பட்டினம் சம்பைப்பட்டினம். அந்த சம்பப்பட்டினம் அவங்களோட ஜியாரத் இருக்கு. அசைது ஜமாலியா மௌலானா இவங்க யாரும் சொன்னால் கௌசுல் ஆலத்துடைய குடும்பத்தில் புனித குடும்பத்தில் உள்ளவங்க பகதாத் ஷரீஃப்லேருந்து வந்தவங்க. மாஷா இவங்களுக்கு ஷேக் யாருன்னு சொன்னா நம்முடைய ஜத்துல் கரீமான் அல் குத்புல் வஜூத் அசைது முஹம்மது மௌலா ஜலாலியில் புகாரி கனூர் மௌலல் புகாரி நாயகத்துடைய ஹலீஃபா நாயகமான அல் குத்பு தஹர் செய்தனா உமர் தாஹிர் வலியுல்லா உமர் வலி அப்பா நாயகத்துடைய திருமகனார். நாளைக்கு உருஸ் முபாரக். மாஷா அல்லாஹ் காயில் போட்டுனா தக்கியா சாஹிப் வலி அப்பா நாயகத்துக்கு பெரிய குத்துப நாயகம் காயில் போட்டுனா தக்கியா சாஹிப் வலி அப்பா நாயகம் அவங்களுடைய ஹலீஃபா இவங்க அசைது ஜமாலியா மௌலானா. மாஷா அசைது ஜமாலியா மௌலானா இடத்துல காதிரியா தரீகாவை பெற்றுக்கொண்டவங்க சையத் ஜமாலியா மௌலானா தக்கியா சாஹிப் வலியுல்லா அப்பாட்ட வந்து காதிரியா தரீகாவை பெற்றுக்கொண்டாங்க. மாஷா அப்போ புகாரி தங்கள் அப்பாவுடைய ஹலீஃபா உமருடைய அப்பா நாயகம், அவங்களோட ஹலீஃபா அவங்களோட புள்ள தக்கியா சாஹிப் வலியுல்லா அப்பா நாயகம், அவங்களோட ஹலீஃபா சையத் ஜமாலியா மௌலானா. இவங்க பிறந்தது பகதாது. மாஷா ஜமாலியா மௌலானாவுடைய புள்ள சையது முஹம்மது யாசின் மௌலானா அவங்க திருமல்ல வாசல் இருக்கிறாங்க. அந்த யாசின் மௌலானா நம்ம உஸ்தாது யாசின் மௌலானாவுக்கு மாஷா அல்லாஹ் காதிரியாவுடைய ஹிலாஃபத் கொடுத்துருக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ நம்முடைய ஹசரத் அவங்களுடைய ஷேக்குக்கு எந்த குடும்பத்திலிருந்து ஹிலாஃபத்து வருதோ அந்த பரம்பரை மாஷா அல்லாஹ் நம்முடைய எஜமான் வாப்பா அவங்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் வாப்பா அவர்கள் பேர்ல மட்டுமல்ல வாப்பா அவங்களையும் நம்மளோட உம்மா சையதத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரையும் ரொம்ப மாஷா அல்லாஹ் தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் என்னோட வாழ்நாளில் என்கிட்ட சொல்லுவாங்க என்ன செய்துவாப்பா உங்களோட வாலிதைனி ஷரீஃபேனுக்கு நான் மாஷா அல்லாஹ் என்ன ஃபாத்தியா ஓதாத நாளே கிடையாது. மாஷா அல்லாஹ் எல்லா மாதமும் நான் ஹத்முல் குர்ஆன் செய்கிறேன் உங்களோட வாலிதைனி ஷரீஃபேன்னு சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ் என்னுடைய அபவைன் கரீமைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பரகாத்தி மின்ஹுமா அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் எல்லா மாசமும் ஹத்முல் குர்ஆன் செய்யறேன்னு மாஷா அல்லாஹ் என்ன அதை ஃபக்ரோடு பெருமையோடு சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ் உஸ்தாத் முகர்ரம் ஃபகீஹுல் அஸர்
العارف بالله كامل ولي الله فاني في رسول الله شيخنا سيدي محمد ياسين الشاذلي مولده مرقده ناهوري قدس الله سره العزيز وأثر مقبره الإبريز اللهم ارفع درجاته ونفعنا من فيولاكم في دار آمين. அவர்களுடைய முபாரக்கான உருஸ் ஷரீஃபுமாகும் இந்த இமாம் நசாயி உருஸ் ஷரீஃப் அன்னைக்கு தான் உஸ்தாத் அவங்களுக்கும் உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ். ஏன்னா சஃபர் மாதம் போகிற 12 புதன்கிழமை அன்னைக்கு தான் மாஷா அல்லாஹ் ஹதரத் அவங்களுடைய விசால் முபாரக் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை ராத்திரி வந்து இந்த வருஷம் உருஸ் முபாரக். இன்னைக்கு புதன்கிழமை தானே உருஸ் இப்போ பாரு புதன்கிழமை இதுதான் நாடு. அதற்கு அவங்க விசால் முபாரக்கானது புதன்கிழமை தான் மாஷா அல்லாஹ். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு இன்னைக்கு உருஸ் முபாரக் அல்ஹம்துலில்லாஹ். அபா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅظم عظيم الشان أهل بيت الطهار سيدة العالمين بضعة محمدي فاطمة البطول عليه الصلاة والسلام أمير المؤمنين نفس محمد عليه الصلاة والسلام أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام إمام علي مقام سلطان الشهداء مجتبى الكربلاء سيدنا حسين عليه أفضل الصلاة وأكبر الصلاة وقدس نفوس عالية محبت شريف المودت شريف لا إله إلا الله محمد رسول الله كلمة الحق உடைய ஈமானியத்துடைய கமாலியத்துடைய எல்லா மராத்திபாத்துகளையும் ஹாஜா மொய்னுதீன் உடைய மதது ஹிமாயத்தை இனாயத்து கொண்டு நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாசில் ஆகுவதற்கான தௌஃபீக்கும் அதற்கான நசீப் ஹைரான நசீபையும் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தாயமாக தந்தருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீன் அல்லாஹ் ஃபضلி வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.